கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம ஏசாயா 7வது அதிகாரம் 19வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். ஏசாயா 7:19 ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடன் சொல்லுவோம். மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, துதியும் புகழும் தோத்திரமாம் தூயவர் உமக்கன்றோ, துதியும் புகழும் தோத்திரமாம் தூயவர் உமக்கன்றோ, ஆராதனை 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 என் ஆண்டவர் இயேசுவுக்கே, என் ஆண்டவர் இயேசுவுக்கே மகிமை உமக்கன்றோ. விலையேற பெற்ற உம் இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீர், விலையேற பெற்ற உம் இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீர். ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீர், ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீர். ஓ ராரரா ஓ பாரரா ஓ காரரா ஓ பாரரா உகரரா. வழிகாட்டும் தீபம் துணையாளரே தேற்றும் தெய்வமே, வழிகாட்டும் தீபம் துணையாளரே தேற்றும் தெய்வமே, அன்பால் பலத்தால் அனல் மோட்டும் ஐயா அபிஷேக நாதரே, அன்பால் பலத்தால் அனல் மோட்டும் ஐயா அபிஷேக நாதரே. ஆராதனை 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 என் ஆண்டவர் இயேசுவுக்கே, என் ஆண்டவர் இயேசுவுக்கே மகிமை உமக்கன்றோ. எப்போதும் இருக்கின்ற இனிமேலும் வருகின்ற எங்கள் ராஜாவே, எப்போதும் இருக்கின்ற இனிமேலும் வருகின்ற எங்கள் ராஜாவே, உம் நாமம் வாழ்க, உம் அரசு வருக, உம் சித்தம் நிறைவேறுக, உம் நாமம் வாழ்க, உம் அரசு வருக, உம் சித்தம் நிறைவேறுக. ஆராதனை 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 என் ஆண்டவர் இயேசுவுக்கே. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களின் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். மரியா சிஸ்டர் பிரைஸ் தி லார்ட், லீலா அம்மாள் பிரைஸ் தி லார்ட், டானியல் ராஜேஷ் பிரைஸ் தி லார்ட், கவிதா சிஸ்டர் பிரைஸ் தி லார்ட், பாலசுந்தரி பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். ஏசாயா 7வது அதிகாரம் 19வது வசனத்தை முதல் வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். அவைகள் வந்து ஏகமாக வனாந்தரத்திலும் பள்ளத்தாக்கிலும் கண்மலையின் வெடிப்பிலும் எல்லா முட்காடுகளிலும் மேய்ச்சலுள்ள இல்லாடங்களும் தங்கும். சரி, அவைகள் வந்து இங்கிலீஷ்ல கம், COME, கமுக்கு போ பாருங்க, கம் போ, பி மேல ஒரு ஓ போட்டு ஓ மேல ஒரு ஆரோ, போ நீட்டில மேல மேல போ, BO போ, கம். இந்த கம்ங்கிறத என்ன நம்ம பார்க்கறோம்னா டு கோ, என்டர். இந்த என்டர்ங்கிற வார்த்தைங்கிறது கோங்கிறது என்டர்ங்கிற வார்த்தைய நம்ம ஆதியாகமம் 7வது அதிகாரம் 7வது வசனத்துல பார்க்கிறோம். ஆதியாகமம் 7:7 ஜல பிரளயத்திற்கு தப்பும்படி நோவாவும் அவனோடு கூட அவன் குமாரரும் அவன் மனைவியும் அவன் குமாரின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசித்தார்கள். கோ, பேழைக்குள் போ பிரவேசித்தார்கள் தமிழ்ல சொல்றோம். கோ இங்கிலீஷ்ல
எபிரேய வார்த்தை போ, போ. 6வது அதிகாரம் 18வது வசனம், ஆகையால் உன்னுடனே என் உடன்படிக்கை எடுத்துவேன், நீயும் உன்னோட கூட உன் குமாரரும் மனைவியும் குமாரன் மனைவியும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். கோ, போ. இது ஒரு வார்த்தை. சரி, ரொம்ப சிம்பிளான வார்த்தை இது. இதுல இன்னொரு அர்த்தம் இருக்குது, கொண்டு வருகிறது. brought அப்படிங்கிறதுக்கு இதே வார்த்தை தான். ஆதியாகமம் 2வது அதிகாரம் 19வது வசனத்துல தேவன் ஒரு காரியத்தை கொண்டு வருகிறார், ஆதாமுக்கு கொண்டு வருகிறார். எதற்காக கொண்டு வருகிறார்னா, அவன் என்ன பெயர் போடுவான்னு சொல்லி பார்க்கும்படி கொண்டு வருகிறாருக்கு. ஓ. ஆதியாகமம் 2வது அதிகாரம் 19வது வசனம், தேவனாகிய கர்த்தர் வெளியின் சகல மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உண்டாக்கி ஆதாம் அவருக்கு என்ன பெயரிடான் என்று பார்க்கும்படி அவளை அவனத்திலே கொண்டு வந்தார். இந்த கொண்டு வர்றதற்கும் போ, உள்ளே பிரவேசத்திற்கும் கோ. இங்க நம்ம பார்க்கறது கம். அந்த வார்த்தை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன் திரும்ப, அப்பதான் அதனுடைய அர்த்தம் புரியும். ஏசாயா 7வது அதிகாரம் 19வது வசனத்துல, அவர் வந்து ஏகமாக வனாந்தரத்தின் பள்ளத்தாக்கிலும் தங்கும். அவைகள் வந்து காம் கோ. 2வது வார்த்தை நம்ம பார்க்க போறோம், கண்மலை. ராக். ராக்கு ஷூர், SUR, ஷூர். பாருங்க, கண்மலைக்கு ராக், SUR. யூ மேல பாருங்க, நான் ஒரு ஆரை போட்டிருக்கேன். ஷூர், SUR, ஷூர். கண்மலை. இந்த கண்மலைன்னா தமிழ் இருக்கு, ஆனா இங்கிலீஷ்ல ஒரு ராக் தான். அதை டிரான்ஸ்லேட் பண்றவங்க எப்படி டிரான்ஸ்லேட் பண்றாங்க பார்த்தீங்கன்னா, மலை, கண்மலை. இதுக்கு என்னெல்லாம் இங்கிலீஷ் வார்த்தைகள் இருக்குன்னா, ஹில். திருப்பரங்குன்றத்துல ஒரு மலை இருக்கு, அது திருப்பரங்குன்ற மலை. இந்த மலைக்கும் இந்த ஷோர் தான். ஒரு செவர் இருக்கு, இங்க ஒரு செவர் இருக்கு, இந்த செவத்துக்கும் ஷோர். பெரிய மவுண்டன், எவரெஸ்ட் மவுண்டன், அதுக்கும் ஷோர் தான். இந்த முக்கியமான ஒரு காரியத்தை நம்ம இந்த கண்மலையில எங்க பார்க்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாத்ராகமம் 17வது அதிகாரம் 6வது வசனம். அங்கே ஓரேவிலே நான் உனக்கு முன்பாக கண்மலையின் மேல் நிற்பேன். கண்மலை ஷூர் மேலே நிற்பேன். ஷூர் மேல நான் நிற்பேங்கிறார். இந்த கண்மலையை குறித்து ஒரு நிறைய செய்தி இருக்குது, நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஆண்டவர் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இத அடின்னு சொல்லல. என்ன சொன்னாருங்கிறதுனா, இங்க அடிக்க சொல்கிறார், பிடித்துக்கொண்டு நடந்து போ, கண்மலையை அடி. ஆனா என்னாகமம் 20வது அதிகாரம் 8வது வசனம், என்னாகமம் 20:8, நீ உன் கோலை எடுத்துக்கொண்டு. ஆண்டவர் பாத்தீங்கன்னா ரொம்ப நம்ம ஆழமா சோதிக்கிற ஆண்டவர். கண்மலை எடுத்துக்கொண்டு போனா சொன்னா அடிப்பானா இல்லையா? ஆண்டவர் கண்மலை வேண்டாம்ப்பா, நீ பேசதான் போற, அதனால கண்மலை எடுத்துட்டு கொண்டு வரான்னு சொல்ல மாட்டேங்கிறார். எனக்கு இதை கேட்கும் போது லேசா எனக்கு தலை சுத்துச்சு. அடுத்து பாருங்க, நீயும் உன் சகோதரனாய் ஆரோனும் சபையார கூட வச்சுது, அவர்கள் கண்களுக்கு முன்னே கண்மலையை பார்த்து பேசு. உன் கையில கோல் இருக்கும், ஆனா நீ பேசணும். அது தண்ணீர் உள்ள தண்ணீரை கொடுக்கும். இப்படி நீ கண்மலையிலிருந்து தண்ணீர் குறிக்கிறது. அப்பொழுது மோசே தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியே கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து கோலை எடுத்து. சிக்கல் இருக்கா? கர்த்தருடைய சந்நிதியில தான் கோல் இருக்கு. இந்த கோலை யூஸ் பண்ணக்கூடாது. ஆனா அங்கிருந்து ஏடு, நான் சொல்ற இடத்துக்கு வா, பேசு. ஆனா இவருக்கு பழைய அனுபவத்தில் தப்பு அடிச்சுக்கிட்டார். சரி, இதுதான் ராக் ஷூர். யாத்ராகமம் 33வது அதிகாரம் 21வது அதிகாரம் 21வது வசனம். 33:21
பின்பு மோசே ஆரோனை நோக்கி, நீ இந்த ஜனங்களுக்கு (33, 21) அடுத்து பார்ப்போம். மவுண்டன்கிறதுக்கு ஏசாயா 2வது அதிகாரம் 10வது. ஏசாயா 2:10 வாசிப்போம். கர்த்தருடைய பயங்கரத்திற்கும் அவருடைய மகிமையின் பிரசாபத்திற்கும் விலகி நீ கண்மலையில் ஒதுங்கி மண்ணில் ஒளிந்து கொள். இது ஒரு பாதுகாப்புக்காக ஒரு கொடுக்கிற இடம், சேஃப்டி. கண்மலை, மவுண்டன், இதுல போய் நீ என்ன செய்து ஒளிந்து கொள்ள சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இதை நம்ம ஷூர், ஆஸ் யூ ஆர் ஷூர் அப்படின்னு பார்க்கணும். ஆண்டவர் இந்த கண்மலையை எதுக்காக அப்படின்னு கேட்டா, ஒரு மேல இருந்து ஒரு வியூ பார்க்கிறார். இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மேல பறக்கிற டோர், அது அங்கிருந்து படம் எடுத்து காட்டிக்கிட்டே இருக்கு. அது ரொம்ப காமன் ஆகி போச்சு. இங்க என்னாகும், 23வது அதிகாரம் ஆண்டவர் எங்க நிக்கிறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னாகமம் 23வது அதிகாரம் 9. கண்மலை உச்சிலிருந்து நான் அவனை கண்டு. உயரமான மலையில போய் அவர் நிக்கிறார். அங்கிருந்து அவர் பார்க்கிறார். ஒரு உயரமான ஷூரில் இருந்து நான் நின்று பார்ப்பேங்கிறார். அந்த ஜனங்கள் ஜாதிகளுக்கெல்லாம் தனித்து வாசம் பண்ணுகிறார்கள், செப்பரேட்டா இருக்கிறார்கள். ஆனா போக போக கலந்துறாங்க. கலந்த பொழுதும் அங்கிருந்தா பார்க்கிறாரு. ஆனால் இப்படி சொல்ல முடியாது. உபாகமம் 32வது அதிகாரம், உபாகமம் 32. இது ஒரு ஆசீர்வாதமான ஒரு இடம்னு நம்ம பார்க்கணும். 32:13 கண்மலை ஷூர் என்னன்னா ஆசீர்வாதமான இடம். பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களிலே அவனை ஏறி பாருங்க. அவர் அங்கிருந்து பார்க்கிறாரு. பார்த்து ஒரு கழுகு போல சுமந்து போயிட்டு இப்ப அதே ஹைட்ல உன்னதங்கள்ல நடக்கிற காரியங்கள் எல்லாமே பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்கள் மேல், அதாவது ஷூரின் மேல் அவனை ஏறி வர பண்ணி வயலில் விளையும் பலன் அவனுக்கு புசிக்க கொடுத்தார். கண்மலையில் உள்ள தேன், ஷூரில் உள்ள தேன், கற்பாறையில் உண்டான வடியும் எண்ணெய், இதெல்லாமே கண்மலை, கற்பாறை எல்லாமே ஷூர். அவனுக்கு ஒண்ணும்படி செய்தார். எல்லாமே அவர் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள். இதை மாற்றவே முடியாது. சரி, 2வது ஒரு காரியத்தை பார்க்கிறோம். கண்மலைங்கிறது இப்ப நம்ம பார்க்க போறது ஒரு உயரமான இடம், பாதுகாப்பு. சங்கீதம் 61வது அதிகாரம் 2வது. என் இருதயம் தொய்யும் போது, அதாவது நம்ம வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் வரும். ஒன்னு எதிர்பார்த்த பிரச்சனை, இன்னொன்னு எதிர்பாராத பிரச்சனை. எதிர்பார்த்த பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் படிக்கும்போது ரொம்ப ஆவரேஜா தான் இருப்பேன். நான் ரொம்பலாம் பாஸ் ஆக மாட்டேன்னு எங்க அப்பாவுக்கு தெரியும். இவன் கொஞ்சம் பிரெயின் கம்மி, ஐக்கியூ கம்மி, இவனால படிக்க முடியாதுன்னு தெரியும் எங்க அப்பாவுக்கு. அதனால மார்க் குறைஞ்சாலும் கண்டுக்கிட மாட்டாரு, ஒரு சப்ஜெக்ட்ல ஃபெயினாலும் கண்டுக்கிட மாட்டாரு. ஆனா அவர் எதிர்பாராத ஒரு காரியத்தை நான் செய்தேன்னா அவர் தொய்ந்து போயிடுவார். அதாங்க நம்ம பார்க்கணும். என் இருதயம் தொய்யும் பொழுது பூமியின் கடாயாந்தரத்திலிருந்து உண்மையை நோக்கி கூப்பிடுவேன். நான் எட்டாத உயரமான கண்மலையின் மேல் என்னை கொண்டு போய் உயரமான எட்டாத ஷூரின் மேல் என்னை அழகா இருக்கு. அந்த லாங்குவேஜை கற்றுக்கொள்ளும் போது அது என்ன ஒரு அமைப்புல சொல்றாங்க நமக்கு தெரிஞ்சுக்கணும். இது ஒரு பாதையாக நம்ம பார்க்கிறோம். பாதை, யார் பாதை அப்படின்னு கேட்டீங்கன்னா, புரியாத ஒரு பாதை. இதுல யாரு போறாங்க, அது இவங்க புரியாத ஒரு பாதைன்னு சொல்லி நீதிமொழிகள் 30வது அதிகாரம் 19வது வசனத்துல இவருக்கு ஆச்சரியமான எனக்கு மிகவும் ஆச்சரியமான 3 உண்டு, புத்தி கெட்டாத 4 இருக்கு. அவைகள் ஆகாயத்தின் கழுகுடைய வழி, கண்மலையின் மேல் பாம்புடைய வழி. கண்மலையின் மேல் பாம்பு வழி. ஒரு பாம்பு அது ஒரு புத்த ஒருத்தரை கட்டி வச்சுக்கணும்.
அது அங்க இருக்கிற இடம்லாம் அத்துப்படியா இருக்கும். அது நமக்கு அது ஆச்சரியமா இருக்கும்னு சொல்லிச்சு கண்மலை. ரைட், அடுத்து ஒரு வார்த்தை பார்க்க போயிடும். அது என்ன தான். வசனத்தை பார்ப்போம். உங்களுக்கு 2வது செய்திக்குள்ள போயிடும். 19 ஏசாயா 7. எல்லா முட்காடுகளிலுமே முட்காடு தான். இது கிரேக்க வார்த்தை, எபிரேய வார்த்தை கிடையாது. அக்கன்தா, அக்கன்தா, AKAN போட்டுங்க, தாவை தனியா வாசிக்கங்க. அக்கன்தா இது கிரேக்க வார்த்தை. தான், அக்கன்தா, அக்கன்தா. இந்த முள் இங்க நம்ம பார்க்கிற லிட்ரலி முள், லிட்ரலி முள். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த லிட்ரலியான இந்த முல்லை, இது புதிய ஏற்பாட்டில் நீங்க பார்க்கலாம். எபிரேய மொழி பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாட்டில் கிரேக்க மொழி எழுதப்பட்டிருக்குது. அதனால இதை எங்க பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மத்தேயு 7வது அதிகாரம் 11வது வசனத்துல இது ஒரு ஊமையாக ஆண்டவர் சொல்கிறார். 7:14 ஆன்றி அவர்களுடைய கனியினாலே அவர்களை அறிவீர்கள். முட்செடி அக்கன்தா, முக்கந்தா முச்செடி நல்ல கனியை கொடுக்குமோ, கெட்ட மரமோ கெட்ட கனியை கொடுக்கும். நல்ல மரம் கெட்ட கனியை கொடுக்காது, கெட்ட மரம் அது வெட்டுண்டு ஆக்குங்க. அப்ப அக்கந்தா 16 அவளுடைய கனினாலே அவர்களை அறிவீர்கள். என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஒரு வேப்ப மரத்தை அவங்களுக்கு தெரியும். இங்க வேப்ப மரத்தை அந்த பழத்தை பார்த்து இது வேப்ப மரம்னு சொல்லுவீங்களா? நீங்க வேப்ப மரம் எப்படின்னு உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும். ஒரு கருவேல மரம் யாராவதுக்கு நமக்கு பிறந்ததுல நம்ம பார்த்துருக்கோம். இது கருவேல மரம் யாராலும் சொல்லிடுவாங்க. தென்னை மரத்தை பார்த்தா சொல்லிடுவோம். தேங்காவை பார்த்துட்டு தென்னை மரம்னு சொல்லுவோமா? இது நம்மளுடைய கண்ணோக்கம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு அப்படி கிடையாது. ஒரு ஆள் இருக்காரு, அவனுடைய வாழ்க்கையில என்ன கனி கொடுக்கறான்னு பாருங்க. கனி கொடுத்ததை பார்த்துக்கிட்டு இது என்னன்னு சொல்லுங்க அப்படிங்கிற தான் இது சொல்றாரு. 13வது அதிகாரம் 7வது வசனம். 13:7 சில விதை முள்ளுள்ள இடங்களிலே விழுந்தது, முள் வளர்ந்தது. 2 இடத்துல முள் வந்துச்சு. அக்கன்தா, சில விதைகள் அக்கன்தா இடத்தில் விழுந்தது, அக்கன்தா வளர்ந்தது. புரிஞ்சுக்கிச்சு நினைக்கிறேன் உங்களுக்கு. ரைட், இதே நம்ம ஒரு ஊமையாக நம்ம பார்க்கலாம். எப்படி பார்க்கலாம்? ஊமையாக நம்ம எப்படி பார்க்கலாங்கிறத பார்த்து நம்ம முடிக்க போகிறோம். ஆனா அது ஊமையாக கொடுத்ததுக்கு அது வேற ஒரு வார்த்தை இருக்கு. சக்லோப்ஸ் பாருங்க, ஒரு தான் காமிச்சிட்டேன். சக்கலோப்ஸ், லோப்ஸ், சக்கலோப்ஸ், SKOLOPS, சக்கலோப்ஸ். கண்களிலே முள். இது டைரக்ட் கிடையாது, இது ஊமையாக சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. என்னாகமம் 33வது அதிகாரம் 33:55 நீங்கள் தேசத்து குடிகளை உங்களுக்கு முன்பாக துரத்தி விடாமல் இருந்தால், அப்பொழுது அவர்கள் நீங்கள் மீதியாக வைக்கிறவர்கள் உங்கள் கண்களிலே முள்ளா இருந்து விழாவிலே கூறுவேன். கண்கள்ல முள்ளுங்கிறது என்னன்னா, அந்த கண்களிலே முள்ளுங்கிறது ஓமை. அந்த ஓமையா சொல்லுங்க, இது சக்கலோப்ஸ் அப்படின்னு பார்க்கணும். சக்கலோப்ஸ். ஊமையாக இன்னொரு இடத்துல எங்க சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓசியா 2வது அதிகாரம் கேட்டுக்கோங்க. இது எபிரேய வார்த்தை கிடையாது, கிரேக்க வார்த்தை. ஆனாலும் ஓமையா சொல்லப்பட்டிருக்கிறது புதிய ஏற்பாட்டில் இருக்குது. இங்க நம்ம பார்க்கணும். ஓசியா 2வது அதிகாரம் 6வது வசனம். ஆகையால் இதோ நான் உன் வழிகளை முள்ளினாலே அடைப்பேன், இதோ நான் உன் வழிகளை சக்கலோப்ஸ்னாலே அடைப்பேன். பாதையை, நீங்க போக முடியாத பாதையை ஆண்டவர் நோட்டு பண்ணிக்கிறாங்க. புதிய ஏற்பாட்டில் இருக்குது. அதை பார்த்து நம்ம இந்த செய்தியை முடிக்க போகிறோம். எடுத்துக்கோங்க. 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம். பவுல ஆண்டவர் பரலோகத்துக்கு கொண்டு போயிட்டாரு.
கொண்டு போயிட்டு பவுல் தெளிவாக சொல்லுகிறார். 7வது வசனம், அன்றியும் எனக்கு வெளிப்பட்டிருக்கிற மேன்மையை நான் என்னை உயர்த்தாதபடி என் மாமிசத்திலே ஒரு செக்கலாப்ஸ் கொடுக்கப்படும். இது ஓமையாக சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை. சரி, நம்ம லாங்குவேஜ் பார்த்தாச்சு. இது வார்த்தைக்குள்ளே கடந்து போய்கிறோம். ஏழாவது அதிகாரம் 19வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். 7:19. அவைகள் வந்து ஏகமாக வனாந்திரத்திலும். இது என்ன சூழ்நிலை அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இது யாரை பத்தி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். அவைகள் வந்து, ஏன் அவைகள் வந்தது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இங்க நம்ம ஒரு அழிவை பார்க்கிறோம். 14வது வசனத்துல, உன் ஜனத்தின் மேலும் உன் பிதாவுடைய வம்சத்தினால் மேலும் ஆசிரியா ராஜாவினாலே வரப்படும். ஆசிரியா ராஜா வந்தா அந்த பிரச்சனை வந்துச்சு. இப்படிதான் இருக்கும். இப்ப இவங்க எல்லாம் எப்படி இருக்காங்கன்னா, வனாந்தரத்துல இருக்காங்க, பள்ளத்தாக்குல இருக்காங்க, கண்மலை வெடிப்புல இருக்காங்க. இவங்க தேசத்துல சுகமா தங்கிட்டு இருந்தாங்க. நாங்க செழிப்பாக வாழ்ந்துகிட்டு இருக்கோம், கொழுத்து வாழ்ந்துகிட்டு இருக்கிற மக்களுக்கு எங்க போயிட்டாங்க. காரணம் என்னங்கிறத நம்ம வாசனத்திலிருந்து பார்க்க போறோம். 2 நாளாகமம், இதான் பேக்ரவுண்ட். 2 நாளாகமம் 33வது அதிகாரம் 16 33:11. ஆகையால் கர்த்தர் ஆசிரியா ராஜாவின் சேனாதிபதிகளை அவர்கள் மேல் வர பண்ணுவார். அவர்கள் மனாசாவை முட்செடியினாலே பிடித்து, முட்செடி இது லிட்ரலி முட்செடிங்க, ஓமே கிடையாது, பிடித்து 2 வெண்கல சங்கிலியிலான அவனை கட்டி பாபிலோன் கொள்வார். இதுதான் சூழ்நிலை. இதுதான் இப்படிதான் பிரச்சனை வருது. இந்த பிரச்சனை வந்ததுக்கு காரணம் 8வது வசனத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன். தேசத்திலே விக்கிரகத்தை கொண்டு வந்து தேவனுடைய ஆலயத்திலே, ஆலயம் எவ்வளவு பரிசுத்தமானது நமக்கு தெரியும். அங்க எதை கொண்டு வந்திருக்கான்? விக்கிரகம் கொண்டு வந்து வச்சான்ல. அந்த ஒரு காரணத்தினால ஆண்டவர் அதே முள்ளு, இவன் போயினதுக்கு அப்புறம் அந்த தேசம் முள்ளாக போகுது. அதுக்கு அடையாளமாக முள்ள கட்டி தான் அவனை தூக்கிட்டு போறாங்க. சரி, 12வது வசனத்துல நெருக்கப்படும் போது அவன் ஜெபிக்கிறான். ஆண்டவர் இத எரேமியாக்கு இன்னும் தெளிவாக அதை சொல்லுகிறார். எரேமியாக்கு என்ன சொன்னாலும் நான் உங்களுக்கு காட்டுறேன். 16வது அதிகாரம் 16வது வசனம். எரேமியா 16:16. இப்ப வேறு ஊமையை சொல்லுகிறார். ஆனா அல்டிமேட்லி சேம் ஊமை மட்டும் மாத்துக்கிறார். எப்படி மாத்துக்கிறார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இதோ நான் மீன் பிடிக்கிறவர்கள் அநேகரை அனுப்பு, இவர்கள் அவர்களுக்கு பிடிக்கப்படுது, அவர்களை பிடிப்பார்கள். அதற்கு பின் வேட்டைக்காரனாக அனுப்புவேன். முதல் மீன் பிடிக்கிறவன் அனுப்புவாங்க, அது சின்னது, வேட்டைக்காரன் பெரியது. ஒவ்வொரு ராஜாக்கும் ஆண்டவர் வந்து ஒரு ஊமையை சொல்கிறார். மீன் பிடிக்கிறவனும் எதிரி தான், வேட்டைக்காரனும் சரி. இவர்கள் அவர்கள் எல்லா மலைகளிலும் எல்லா குன்றுகளிலும் எல்லாருக்கும் வேட்டை. நீ தப்பிச்சங்க ஒழிஞ்சிக்கலாம்னு நினைக்காத, அங்கேயும் வந்து ஆள காரணம் ஆண்டவருக்கு விரோதமாக வாழ்ந்த ஒரு கூட்டம். 17வது வசனத்துல பாருங்க, ஒரு மிக அருமையான ஒரு வார்த்தை இருக்குது. என் கண்கள் அவர்களுடைய எல்லா வழிகள் மேல் நோக்கமா இருக்குது, அவைகள் என் முகத்திற்கு முன்பாக மறைந்திருக்கு, அவளுடைய அக்கிரமம். இது நம்ம ஒரு ஆசீர்வாதமாக வார்த்தை எங்க பார்த்தோம்? உபாகமத்துல பார்த்திருக்கோம். என் கண்கள் இஸ்ரேல் தேசத்து மேல வருஷத்தின் துவக்கத்தில் இருந்து வருஷத்துக்கு முடிய நான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னவர், இப்ப சேட்டை பண்றியா, அங்க ஒழிஞ்சு போனாலும் என் கண்ணுக்கு நீ தப்ப முடியாது, அங்கேயும் தான் நான் அவனை பிடிச்சிட்டு வந்து சொல்லிக்கிறேன். சரி, இத மீகா இன்னும் அருமையாக அதை சொல்லுகிறார். மீகா அதை எப்படி வளர்க்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்க போயிடும். பார்க்க 10:8. மீகா 7வது அதிகாரம் 17வது வசனம். இந்த பாம்பை காட்டினேன் பார்த்தீங்களா, கண்மலையில நீர்மலையில, அதே பாம்பை போல மண்ணை நக்குவார்கள், பூமியின் ஊர்வனத்திலே போல தங்கள் மறைவிடங்களிலே இருந்து நடுங்கி புறப்படுவார்கள். நமது தேவனாகிய கர்த்தரிடத்திலே திகிலோடு சேர்ந்து பயப்படார். இது ஒரு ஓமை.
எப்படி வித்தியாசமான உண்மையில் ஆண்டவர் சொல்றது. அல்டிமேட்லி அசரீன் வருவான், உங்க கதையை முடிச்சுட்டு போயிட்டே இருப்பான். எரேமியா இதை எப்படி வேற ஒரு வார்த்தையை உபயோகிக்கிறார். அவர் என்ன வார்த்தையை உபயோகிக்கிறார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா தீங்கு. எரேமியா 11வது அதிகாரம் 17வது வசனம். எரேமியா 11:17. பாகாலுக்கு தூபம் காட்டுகிறதுனாலே எனக்கு கோபம் உண்டாக்கின இஸ்ரேல் குடும்பத்தாருக்கும் யூதா குடும்பத்தாருக்கும் அவர்கள் கேடான செய்த பொல்லாப்பி நிமித்தம் உன்மேல் தீங்கை வர பண்ணுவேன். வேட்டைக்காரன், மீன் பிடிக்கிறவன், இவ தீங்கு. ரீசனை தெளிவா சொல்லிட்டார், கிறிஸ்டல் கிளியாக. இதுல யாருமே எனக்கு புரியலன்னு சொல்ல முடியாது. ஆண்டவர்கிட்ட போய் சொல்லிட்டாரா? ரைட். நமது ஆண்டவர் யாருன்னு சொல்லி 20வது வசனத்துல, சேனைகளின் கர்த்தாவே, உள்ளந்திரியங்களை இருதயத்தையும் சோதி தருகிற நீதியுள்ள நியாயாதிபதியே, நீர் அவர்களுக்கு நீதியை சரி கட்டி பார்ப்பனாக, என் வழக்கை வெளிப்படுத்திட்டு. என்ன அழகா சொல்லிட்டார்னா, ஆண்டவர் நீதி உள்ள நியாயாதிபதி. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு தெரியும் யாருடைய இருதயத்துக்குள்ள என்ன இருக்கு, எந்த நோக்கத்தோடு இதை செய்கிறார்கள் தெரியும். நோக்கத்தில் செஞ்சு நீதி உள்ள நியாயாதிபதி கரெக்டா தான் செய்வாரு, தப்பா செய்ய மாட்டார். இவர்களை கொண்டு போய் சேர்க்கிற இடத்த எரேமியாவுக்கு வெளிப்படுத்துகிறார். எரேமியா 7வது அதிகாரம் 19வது வசனத்துல. இப்ப நம்ம பார்த்தது அப்படிங்கிறது பாருங்க, ஒரு வார்த்தை கூட மாறாம. அவர்கள் எனக்காக மனமடி உண்டாக்கல. எனக்காக மனமடி, எனக்கா, நான் எனக்கு கிடையாது, அவங்களுக்கு தான் ஆக போகுது. எனக்கா தங்கள் முகங்கள் வெட்கமடியும்படிக்கு அவர்கள் தங்களுக்கே மனவில்லை. அதனால் இதோ என் கோபத்தினால் என் உக்கரத்தாலும் எந்த ஸ்தலத்தின் மேலும் மனுஷர் மேலும் மிருகத்தின் மேலும் வெளியே உள்ள மரங்கள் மேலும் பூமியின் கனிகள் மேலும் ஊற்றது. அழிஞ்சு போயிடும். இந்த தேசத்தை அழிவு கொண்டாங்க. காரணம் மனமடிவு அவங்களுக்கு வரணுங்கிறதுக்காண்டி. 4வது வசனத்துல பாருங்க, 7:4. ஏழு 19 உங்களுக்கு நான் வாட்சாச்சு. ரைட். நியாயாதிபதி 6வது அதிகாரம் 1 வசனத்துல இதே சம்பவம். இது உங்களுக்கு புதுசே கிடையாது. நியாயாதிபதி 6வது அதிகாரம் 1வது வசனத்துல, இப்ப நான் உங்களுக்கு தீங்கு காமிச்சேன், மீன் பிடிக்கிறவங்க காய்ச்சேன், இங்க யாரை பார்க்கறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம். பின்பு இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். ரைட். அப்பொழுது கர்த்தர் அவர்களை 7 வருஷம் மீதியான இருக்கிறது. மீன் பிடிக்கிற டைரக்டா பேர் வந்துச்சு, மீதியானவர்கள். மீதியானவர்கள் கையில இஸ்ரவேல் பலத்தப்படினாலே இஸ்ரவேல் புத்திரர்கள் மீதியானவர்கள் நிமித்தம் தங்கள் மலைகளிலும் கெபிகளிலும் குகைகளிலும் அரணசங்களிலும் ஒளிந்து விட்டார்கள். சிமிலர், இவங்களுக்கு அது பழகி போச்சு. அது எப்படி குளிர் வந்துச்சுன்னா நம்ம ஆட்டோமேட்டிக்கா பொத்திக்கிட்டு படுத்துவோம், அதே மாதிரி ஆண்டவர் விரதமா வாழ்வாங்க, துரத்துவாரு, அங்க போய் ஒழிஞ்சுக்குவாங்க. அடுத்த ஒரு கூட்டத்தை அனுப்புறாரு பாருங்க. 8வது வசனம் 3வது வசனம் பாருங்க. நியாயாதிபதிகள் 6:3. இஸ்ரவேல் புத்திரர் விதை விதைத்திருக்கும் போது நீதியானியரும் அமலிக்கியரும் கிழக்கு புத்திரரும் அவர்கள் மேலே விரோதமாக வந்து, இந்த கிழக்கு புத்திரர் யார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஒரு குடும்பமே அழிவுக்குள்ள போகுது, யோபு. அந்த நேரத்தில் ஒரு நியூஸ் வருது, கிழக்கத்தியர் புத்திரர் வந்து எல்லாத்தையும் பிடிச்சு போயிட்டாங்க. அவங்கள வேலையே தான், வேலை பார்க்க மாட்டாங்க, வந்து ஆட்டைப்பட்டு போயிடும். அவர்கள் எதிரே பாளையம் இஸ்ரவேலில் இருக்கிற ஆடு மாடு கழுதை எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிடுவாங்க. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதற்கு முன்பாக இந்த தேசம் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, பாலும் தேனும் ஓடுகிற தேசம். இப்ப இவங்க என்ன ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. கடைசியா ஒரு வசனத்தை வாசி நம்ம இந்த செய்தியை முடிக்க போகிறோம். என்னாகமம் 13வது அதிகாரம் 23வது வசனம். 13:23.
இந்த தேசம் பாலும் தேனும் ஓடுகிற தேசம் இருக்கும்போது அதில் ஒரு சாம்பல் வசனத்தை காட்டுறேன். இப்போ இவ்வளவு அழிவுக்குள்ள அப்படின்னா ஒரு காலத்தில் இந்த வேவுக்காரர்கள் ஸ்பை உள்ள போய் பார்க்குறாங்க. பார்க்கும்போது சாம்பல் கொண்டாடுறாங்க. பின்பு அவர்கள் எஸ்கான் பள்ளத்தாக்கில் மட்டும் போய் அங்கே ஒரு குலையில் ஒரு திராட்சை கொடியை அறுத்து அதை ஒரு தடியில 2 பேர் கட்டி கொண்டு வந்தார்கள். மாதுளை பழம் அத்தி பழங்கள் சாம்பிள் கொண்டு வந்தார்கள். இப்படி இருந்த தேசத்தை அவனுடைய கோபம் அழிச்சிட்டோம். ஜெபிச்சு படிக்கமா. மகா இரக்கமும் கிருபையும் உள்ள பிதாவே உம்மை துதிக்கிறேன் ஐயா. நன்றி நன்றி நன்றி. அவனுடைய கிருபைகள் பெருது, அன்பு பெருது, ஆசீர்வாதங்கள் பெருது ராஜா. நீர் எங்களுக்கு கொடுத்த ஒவ்வொரு உசிதமான ஆசீர்வாதத்துக்கு நன்றி ராஜா. மொழியை கற்றுக்கொள்ளுகிறோம். வார்த்தையுடைய பேக்ரவுண்டே கற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை பாராட்டினதுக்காக நன்றி ராஜா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்களை பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன்.